jaundice cure at home? நோ. கண்ணு மஞ்சள் ஆகுது, யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா போகுது, ரொம்ப டயர்டா இருக்கு, அப்ப எனக்கு ஜாண்டிஸ் இருக்கு, இப்போ இதை வீட்லயே வெயிட் பண்ணா சரியாயிருமா? எல்லா காமாலையும் ஒரே மாதிரி கிடையாது. பல பேர் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா இது சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் கீழாநெல்லி இல்லை இயற்கை வைத்தியம் பண்ணா கம்ப்ளீட்டா சரியாயிரும்னு நினைக்கிறாங்க. சில மஞ்ச காமாலை, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் ஏ இன்ஃபெக்ஷனால ஏற்படுற மஞ்ச காமாலைங்கிறது நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சரி, ட்ரீட்மெண்ட் பார்க்கலனாலும் ஒரு பர்டிகுலர் டயத்துல சரியாகும். சம்டைம்ஸ் ரொம்ப சிவியரா இருந்ததுனா தான் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். சொசைட்டில அதோட அக்கரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான். 95% அது நம்ம என்னங்கிறத கண்டுபிடிச்சு குணப்படுத்தல அப்படின்னா நம்ம ஃபியூச்சர்ல we have to pay more. காமாலை, மஞ்ச காமாலைங்கிறது வெறும் ஒரு சிம்டம் தான், அது காசு கிடையாது. ஒரு ஸ்பெஷலிஸ்டோட வேலை என்னன்னா இந்த மஞ்ச காமாலையோட காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதா ஒரு ஸ்பெஷலிஸ்டோட வேலை. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை பார்க்கணும். ஒன்று, கண்ணு டீப் மஞ்சளாக இருக்கு, யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக போகுது, மோஷன் போகும்பொழுது ஒயிட் கலரில் போகுது, ரைட் அப்பர் அப்டாமினல் பெயின், வலது பக்கம் மேல் வயிறு பயங்கரமான வலி, பசியின்மை, பயங்கர டயர்ட்னஸ், இதெல்லாம் வார்னிங் சைன்ஸ் ஃபார் ஜாண்டிஸ். ஹோம் ரெமடிஸ் மட்டும் நம்பி இருக்காதீங்க. ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணிட்டு எதனால மஞ்ச காமாலை இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சில நேரங்களில் மஞ்ச காமாலை ஒரு சிம்டம், இதோட காஸ் கேன்சராக இருக்கலாம், இல்லை ஹெப்படைட்டிஸ் பி, ஒரு சிவியர் வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இதை நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கும் போது நம்ம பெரிய காம்ப்ளிகேஷன்ஸை ஃபியூச்சரில் அவாய்ட் பண்ணலாம்.